ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்கிட்டே 15,000 ரூபாய் திருடுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. நீங்க கூகுள் பே, போன் பே, யூபிஐ இது எல்லாத்தையுமே நீங்களும் யூஸ் பண்றீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். யார் வேணாலும் பாத்தீங்கன்னா ஈஸியா உங்ககிட்ட இருந்து அமௌண்ட்டை திருட முடியும். இப்ப புதுசா ஒரு டெக்னிக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு போட்டோ, ஒரு வீடியோ, அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு லிங்கை கிளிக் பண்ணா கூட போதும், உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற ஃபுல் பணமும் பாத்தீங்கன்னா க்ளோஸ், அவங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். எனக்கு நடந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் டீப்பா சொல்றேன். இப்பதான் நம்மளோட சேனலுக்குள்ள வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு இந்த இன்சிடென்ட் நடந்தது இன்ஸ்டாகிராம்ல. சோ அப்ப நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா என்ன அப்டேட் இருந்தாலும் அங்கேயும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது என்ன ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் யூஜி படிச்சேன் இல்லையா காலேஜ்ல. சோ அங்க எனக்கு ப்ரொஃபசர் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க அக்கௌண்ட் மாதிரியே டிட்டோ யாரோ ஒருத்தவங்க ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல. அதுல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட டிபி தான் அந்த அக்கௌண்ட்லயும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம எங்க சார் என்னென்ன போஸ்ட் எல்லாம் அந்த அக்கௌண்ட்ல போட்டிருந்தாங்களோ சேம் அந்த போஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா இந்த ஃபேக் ஐடியில இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஸ்கிரீன்லயுமே வேணாலும் காமிக்கிறேன். சோ அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப அந்த பிக்சரை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னன்றது தெளிவா. இன்னைக்கு மதியானம் 2:46 பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஐடியில இருந்து ஃபாலோ பண்ண மாதிரி நோட்டிபிகேஷன் வந்துருந்துச்சு. நானுமே போய் பார்த்தேன், என்னடா இது நம்ம சாரோட அக்கௌண்டா இருக்கே, நம்ம தான் ஆல்ரெடி ஃபாலோ பண்றோமே, அப்ப என்ன இது புது அக்கௌண்டா இருக்கு, சரி ஓகே சார் புதுசா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க போல இருக்கு, வேற அக்கௌண்ட் அப்படின்ட்டு நானுமே போயிட்டு ஃபாலோ பேக் கொடுத்தேன். இதுல ஒண்ணுமே ஆகல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் போயிட்டு ஃபாலோ பேக் கொடுக்கும் போதே காமிச்சது இந்த ஐடி இப்பதான் கிரியேட் பண்ணிருக்காங்க, மே மாசம் தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ கொஞ்சம் பார்த்து நீங்க ஃபாலோ ரெக்வெஸ்ட் கொடுங்கன்ற மாதிரி இன்ஸ்டாகிராம் வார்ன் பண்ணுச்சு. சரி எப்ப இருந்தாலும் புதுசா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணா இந்த மாதிரி தான் சொல்லுவோம் அப்படின்ட்டு நானுமே ஃபாலோ கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு இன்னுமே கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. சோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி புதுசா ஒரு ஐடியில இருந்து ரெக்வெஸ்ட் வந்திருக்கு, உங்க யாருக்காச்சும் ரெக்வெஸ்டோ இல்ல வேற ஏதாச்சும் வந்தா நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க, சார் கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிச்சுட்டு வரதுக்குள்ள அந்த அக்கௌண்ட்ல இருந்து எனக்கு மெசேஜஸ் வர ஸ்டார்ட் ஆச்சு. சோ ஃபர்ஸ்ட் மெசேஜ் பாத்தீங்கன்னா ஹலோன்னு வந்திருக்கு இல்லையா, இதுதான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் அந்த ஐடியில இருந்து எனக்கு வந்திருக்கு. ஐடியோட நேமு, பிபி எல்லாம் பாத்தீங்கன்னா பிளர் பண்ணிட்டேன். ஏன்னா பிரைவசிக்காக, இது எங்க சாரை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் அந்த பிபியும் சரி யூசர் நேமும் சரி ஹைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த அக்கௌண்ட்ல இருந்து ஹவ் ஆர் யூன்ற மாதிரி மெசேஜ் வந்துருந்துச்சு. அப்புறம் நானுமே கொஞ்சம் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நானுமே ஃபைன் சோ அந்த மாதிரிலாம் போட்டுட்டேன். ஃபைனலா இங்கதான் பாத்தீங்கன்னா ட்விஸ்டே. ஃபர்ஸ்ட் ஹலோன்னு வந்துச்சா, நானுமே ஹாய் சார்னு போட்டேன், ஹவ் ஆர் யூ, நானுமே நல்லா இருக்குன்ற மாதிரி போட்டேன். சோ அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா, கேன் யூ டிரான்ஸ்ஃபர் சம் மணி ஃபார் மை ரிலேட்டிவ், மை யூபிஐ இஸ் நாட் ஒர்க்கிங், ஐ வில் ரிட்டர்ன் டு யூ இன் 3 hours, கேன் யூ டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற மாதிரி அந்த அக்கௌண்ட்ல இருந்து, அதாவது அந்த ஃபேக் ஐடில இருந்து எனக்கு மெசேஜ் வந்துருந்துச்சு. நானுமே சரி இது ஃபேக் ஐடின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் நம்ம சார் கிட்ட சொல்லிருவோமேன்ட்டு நானுமே எங்க சாருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன். சார் இந்த மாதிரி உங்க பேர்ல ஒரு ஐடி கிரியேட் ஆயிருக்கு, அதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 15,000 ரூபாய் பணம் கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆமாப்பா, நிறைய பேரை போயிட்டு என்னோட ஐடி மாதிரியே கிரியேட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு அவங்க கிட்டயும் போயிட்டு பணம் கேட்கறாங்க, எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சாருமே சொன்னாங்க. என்னோட சைடு என்ன பண்ண முடியுன்றதை நான் பாக்குறேன்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே நானுமே சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி சும்மா இவங்க கூட ஃபன் பண்ணுவோமே இந்த ஐடி கூடன்ட்டு எவ்வளவு அமௌண்ட் சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு தான் அவன் 15,000 ரூபான்னு சொல்லியிருந்தான் அந்த ஐடியில இருந்து. அதுக்கப்புறம் என்ன வந்துருந்துச்சுன்னா, எந்த அக்கௌண்ட்டுக்கு நான் பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்ன்ற மாதிரி கேட்டிருந்தேன். அதுக்கு பாத்தீங்கன்னா உடனே ஒரு மொபைல் நம்பர் அந்த ஃபேக் ஐடில இருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. சோ ஓகே இதோட நான் முடிச்சுக்கிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் போயிட்டு இதை அவேர்னஸா கொடுக்கணும் இல்லையா, நான் என்னோட தம்ப்நெயில் கிரியேட் பண்றதுக்கும் அதுக்கப்புறம் வீடியோ ஷூட் பண்றதுக்காகவும் போயிட்டேன். அது வரைக்கும் இந்த அக்கௌண்ட்டை நான் ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் மட்டும் இல்ல இன்னும் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இதெல்லாம் கேட்டு முடிச்சாச்சா, நான் வீடியோ ரெடி பண்ண வந்துட்டேன்னா, இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஐடி இப்போதைக்கு கிடையாது. பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூசர் நாட் ஃபவுண்ட்னு வந்துடும். ஏன்னா அந்த ஐடியை ரிப்போர்ட் பண்ணதுனால இன்ஸ்டாகிராம் அந்த ஐடியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சோ இப்போ அந்த ஐடி கிடையாது. மெசேஜஸ்மே எதுவுமே அவங்க பண்ண மெசேஜஸ் இருக்காது, நான் பண்ண மெசேஜஸ் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா ஐடியை இன்ஸ்டாகிராம் சஸ்பெண்ட் பண்ணிடுச்சு இல்லையா, சோ எல்லா மெசேஜும் போயிடும். இப்போ என்ன ஆச்சுன்னா, இதுதான் இன்சிடென்ட். யாரு வேணாலும் உங்க கிட்ட இருந்து கேட்கலாம் அமௌண்ட், அதாவது உங்களோட அப்பா மாதிரியோ இல்ல உங்களோட ரிலேட்டிவ் மாதிரியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியோ, சோ யாரா வேணாலும் இருக்கலாம். திடீர்னு ஒரு அக்கௌண்ட்ல இருந்து மெசேஜஸ் வருது, எனக்கு பணம் தேவைப்படுது, சென்ட் பண்ணுங்க அர்ஜென்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்கன்னா, தயவு செஞ்சு நீங்க யாருக்கும் அமௌண்ட் சென்ட் பண்ணாதீங்க. சென்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஆத்தரைஸ்டான பர்சன் கிட்ட கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயமா இருந்தாலும் சரி, கால் பண்ணி ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க பணம் சென்ட் பண்ணுங்க.
இப்ப எனக்கே வந்து இந்த ஐடியில இருந்து மெசேஜ் வந்துருந்துச்சு. நான் நினைச்சிருந்தா ஓகே நம்ம சார் தானே வந்து மெசேஜ் பண்றாங்க, சாருக்கு வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணி விட்டா திரும்பி வந்து நம்ம கொடுக்க போறாங்கன்ற மைண்ட் செட்ல வந்து நான் சென்ட் பண்ணியிருந்தாலோ இல்ல வேற யாருக்கு இந்த ரெக்வஸ்ட் எல்லாம் போய் இந்த மெசேஜஸ் போய் அவங்க சென்ட் பண்ணியிருந்தாலும் என்ன இருக்கும், லாஸ்ட் வந்து யாரு சென்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தானே. இந்த ஸ்கேமர் பாத்தீங்கன்னா வந்து ஈஸியா வந்து காசு எடுத்துட்டு போயிடுவான். பட் லாஸ் என்னமோ வந்து நமக்கு தான். அது மட்டும் இல்லாம யாருக்கிட்ட வந்து இது வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் கிரியேட் பண்ணா எந்த பர்சன் நேம்ல வந்து இந்த ஐடி வந்து கிரியேட் ஆயிடுச்சோ அவங்க கிட்டதான் பாத்தீங்கன்னா வந்து ஒரு கான்ஃபிளிக்ட வந்து கிரியேட் பண்ணிவிடும். சோ அந்த மாதிரி விஷயம் தான் இது. உங்களுக்குமே வந்து இந்த மாதிரி ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த பர்சன் கிட்ட கான்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். இது ஒன் டைப் ஆஃப் இன்சிடென்ட். இன்னொரு டைப் ஆஃப் இன்சிடென்ட் வந்து என்னன்னா, இப்ப வந்து உங்ககிட்ட மெசேஜ் பண்ணி வந்து காசு கேட்டாங்க இல்லையா, 15,000 ரூபாய் கொடுங்க, இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து போட்டு விடுங்க, இந்த யூபிஐல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, இந்த மாதிரி வந்து சொன்னாங்க இல்லையா. இந்த மாதிரிலாம் இல்லாம திடீர்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களோட ஃப்ரெண்ட் நம்பர் மாதிரியோ இல்ல உங்களோட ஃப்ரெண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மாதிரியோ இந்த மாதிரிலாம் கூட வந்து போட்டோஸ் வரும், வீடியோஸ் வரும். நீங்க தெரியாம போயிட்டு அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இது வந்து வாட்ஸ்அப்லயா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்லயா இருக்கட்டும், ஃபேஸ்புக் மெசஞ்சரா இருக்கட்டும், எந்த ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத நபர்கள் கிட்ட இருந்து வந்து போட்டோஸ் வீடியோஸ் வந்தாலோ அதை நீங்க டவுன்லோட் தான் பண்ணணும். ஜஸ்ட் நீங்க டவுன்லோட் பண்ணாலே போதும். இந்த ஸ்டாக்னோகிராஃபினா என்னன்னு தெரியுமா? ஸ்டாக்னோகிராஃபினா வந்து என்னன்னா போட்டோஸ் வீடியோஸ்ல கூட வந்து ஏதாச்சும் ஒரு சில விஷயத்த வந்து ஹைட் பண்ணி வந்து சென்ட் பண்ண முடியும். பாக்குறவங்களுக்கு வந்து அது வந்து வெறும் போட்டோஸா வீடியோஸா இருக்கும். பட் அதுக்குள்ள ஹைட் பண்ணி என்ன வேணாலும் வந்து கொண்டு போக முடியும். சோ அந்த மாதிரி விஷயமும் இருக்கு. அதையுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. சோ தெரியாத நபர்கள் கிட்ட இருந்து போட்டோஸ் வீடியோஸ் வந்தா தயவு செஞ்சு அதை வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. ஆட்டோ டவுன்லோட் எனேபிள்ல இருந்தா கூட போயிட்டு அதை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணி வைங்க. அதுதான் வந்து உங்களோட சேஃப்டிக்கு நல்லது. இல்லைன்னா பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற ஃபுல் அமௌண்ட்டுமே பாத்தீங்கன்னா வந்து ட்ரெயின் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து ரெக்கவரி பண்ணி நீங்க வாங்குறது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ். அது ரொம்ப தலைவலியான வேலை. சோ அந்த மாதிரிலாம் வேண்டாம். இந்த மாதிரியும் நடக்குது. சரி, ஓகே. இப்ப இது ஒரு இன்சிடென்ட் முடிஞ்சு போச்சா? அடுத்தது வந்து என்னன்னா, இந்த மாதிரிலாம் வந்து நடந்து போச்சு. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும்? இப்ப வந்து என்னோட பேர்லயே வந்து யாராவது வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி ஐடி எல்லாம் கிரியேட் பண்ணி வந்து மெசேஜ் பண்ணி அமௌண்ட் எல்லாம் கேட்கறாங்க, இல்ல வேற ஏதோ வந்து இந்த மாதிரி இல்லீகலான ஆக்டிவிட்டி, இந்த ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டில வந்து ஈடுபடுறாங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்? அதுக்குதான் பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு போர்ட்டல் வந்து வச்சிருக்காங்க. அதுதான் பாத்தீங்கன்னா வந்து சைபர் கிரைம் போர்ட்டல். சோ அங்க போயிட்டு நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். அந்த லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அந்த வெப்சைட்டோட லிங்க். சோ அங்கேயும் போயிட்டு நீங்க வந்து புகார் அளிக்கலாம். நீங்க போயிட்டு நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சைபர் கிரைம்ல. சப்போஸ் வந்து உங்களால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியல, போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்து ரொம்ப தூரத்துல இருக்கு, இல்ல நடந்துட்டு இருக்கக்கூடியதெல்லாம் வந்து இன்சிடென்ட் வந்து ரொம்பவே வந்து அதிகமா வந்து நடக்குது, சோ டைம் இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போற அளவுக்குலாம் நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மாதிரி சைபர் கிரைம் போர்ட்டல்ல போயிட்டே வந்து நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். சோ பண்ணாலுமே வந்து உங்களுக்கான ஆக்ஷனை வந்து எடுப்பாங்க இந்தியன் கவர்மெண்ட். சோ இதுதான் வந்து நீங்க பண்ணணும். மத்தபடி நீங்க வந்து பேனிக் ஆகிறதோ பயப்படவோ வேண்டாம். இது வந்து இந்த அமௌண்ட் கேட்கிற விஷயம். அடுத்தது அமௌண்ட் இல்லாம இன்னும் ஒரு சில விஷயம்லாம் நடக்குது. அதெல்லாம் வந்து என்னன்னா, இப்ப வந்து பெண்கள் இருக்காங்க இல்லையா, இது மேக்சிமம் வந்து பெண்கள்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப காமனா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு தரதை விட பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இப்ப வந்து ஆண்களுக்கு தான் வந்து அதிகமான பாதுகாப்பு தரணும். ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து பெண்கள்னு ஒரு மாதிரி பேசிட்டு ஆண்களுக்கு வந்து சப்போர்ட்டே இல்லாம வந்து போகுது. சோ அந்த வகையில பார்த்தோம்னா ஆண்களுக்குமே வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து ரொம்பவே பாதிக்குது. என்ன மாதிரி வகையிலன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நம்மளே வந்து பப்ளிக் அக்கௌண்ட் எல்லாம் வந்து வச்சிருக்கோம். அது இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், எதுலயோ பப்ளிக் அக்கௌண்டா இருக்கு. யாரு வேணாலும் வந்து உங்க பேஜை வந்து ஃபாலோ பண்ணலாம், என்ன போஸ்ட் போடுறீங்கன்ற வந்து பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா என்ன பண்றாங்கன்னா உங்களோட ஃபேஸை வந்து கேப்சர் பண்ணி எடுத்துக்கிறாங்க. உங்களோட முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பேஜ்ல வந்து என்னென்ன மாதிரி இமேஜஸ் எல்லாம் இருக்கு, உங்க ஃபேஸ் வந்து நல்லா தெரியுற மாதிரி வந்து எடுத்துக்கிறாங்க. அடுத்து என்ன பண்றாங்கன்னா அந்த இமேஜை போயிட்டு வந்து மார்பிங் பண்றாங்க. மார்பிங் பண்ணி, அதாவது இந்த தவறா மார்பிங் பண்ணி விஷயம்லாம் வந்து பண்ணி உங்களுக்கே வந்து அதை திரும்பி சென்ட் பண்ணி வந்து பிளாக்மெயில் பண்றாங்க. இதை வந்து நீ வந்து எங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து கொடுக்கலனா, இல்ல நாங்க சொல்றதை வந்து நீ செய்யலனா உன்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்க்கு இல்ல உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் வந்து நான் சென்ட் பண்ணிடுவேன்ற மாதிரி மிரட்டுறதும் வந்து அதிகமாகுது. இந்த பசங்களுக்குமே நடக்குது, சேம் வயசு வந்து பெண்களுக்குமே வந்து நடக்குது. அப்படி நடக்கும்போது என்ன பண்றாங்கன்னா உடனே வந்து பேனிக் ஆயிடுறாங்க. என்ன பண்றதுன்னு உங்களுக்கு தெரியல. அச்சோ இந்த மாதிரி போட்டோ வந்துருச்சு, அப்ப அடுத்து என்னோட லைஃப் வந்து என்ன ஆகும், இல்ல பாக்குறவங்க வந்து இதை பார்த்தாங்களோ, இல்ல இந்த ரிலேட்டிவ்ஸோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸோ வந்து பார்த்தாங்கன்னா என்ன மாதிரி நினைப்பாங்கன்ற மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு வந்துடுது. உடனே பாத்தீங்கன்னா அவங்க திங்க் பண்றதை விட்டுட்டு பயத்துக்குள்ள போயிடுறாங்க. அடுத்து என்ன பண்ணுன்றதை வந்து யோசிக்க மாட்டாங்க. சோ அதனால இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் வந்து என்ன சொன்னாலும் வந்து அதை பண்ணிடுறாங்க. அமௌண்ட் சென்ட் பண்றது இல்ல வேற ஏதாவது கூட அவங்க வந்து பண்ணிடுறாங்க. சோ அந்த மாதிரிலாம் நீங்க பயப்படவே தேவையில்ல. இந்த மாதிரிலாம் யாராச்சும் ஒருத்தன் பண்ணானா நீங்க திட்டிட்டு அவனை பிளாக் பண்ணிட்டு போயிருங்க, அவ்வளவுதான். அது வந்து ஒரு இஷ்யூவே கிடையாது. நீங்க போயிட்டு இந்த மாதிரி என்ன சொல்றது, இன்ஸ்டாகிராம் சரி இல்ல போயிட்டு நீங்க வந்து நெட்டை ஓபன் பண்ணி பாருங்க, கண்ட குப்பை தான் இருக்கு. சோ அதெல்லாம் வந்து நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னாலே உங்களை இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்றவங்களாம் என்ன ஜென்மோன்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கலாம். சோ அதெல்லாம் நினைச்சு வந்து நீங்க வரி பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா வந்து போல்டா ஃபேஸ் பண்ணுங்க. அது நான் கிடையாதுன்னு ஒண்ணு உங்களுக்கு தெரியும் இல்லையா. சோ அப்புறம் என்ன உங்களுக்கு தேவையில்லாத பயம், நீங்க வந்து அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு ரிப்போர்ட் பண்ணி சேஃபா இருக்கிற வேலையை பாருங்க.
இந்த மாதிரி அன்னோன் நபர்கள் கிட்ட இருந்து வந்து ஏதாச்சும் ரெக்வஸ்ட் வந்தாலும் சரி அதை வந்து அக்செப்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஐடி எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து பிரைவேட்ல போட்டு வைங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களோட ரெக்வஸ்ட் வந்தா மட்டும் அக்செப்ட் பண்ணுங்க. அதுவும் ஒரு தடவைக்கு 2 தடவை கிளாரிஃபை பண்ணிட்டு வந்து அக்செப்ட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைச்சேன், ஷேர் பண்ணிக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு சேஃபா இருங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா அவேர்னஸ் வீடியோ வந்து இதை நான் உங்களுக்கு கொடுத்தேன். நீங்க இப்பதான் வந்து நம்மளோட சேனலுக்குள்ள வந்திருக்கீங்கன்னா நம்மளோட டெக் தமிழ் பிரகாஷ் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்லாம் வந்து ஸ்கிரீன்லயும் தெரிஞ்சுட்டு இருக்கும், அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து லிங்க் கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. சோ அடுத்து இன்னொரு நல்ல வீடியோட லேட்டஸ்ட் அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன்.